ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸி. ஆமாங்க, ஏன் சொல்கிறேன்னா, விஜய் அண்ணா எப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்தாரோ அவர் பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட பேரை சம்பாதிச்சிக்கிட்டாங்க தான் சொல்லணும். ஆமாம், எப்படின்னா சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும். ஏன் சொல்கிறேன்னா, துப்பாக்கி கையில் கொடுத்தாருன்னாரு கோட் படத்தில். இப்போது விஜய் அண்ணாவுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ குரல் கொடுக்கல. அதுக்கு அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொம்படிப்பாருன்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜய் அண்ணா மேலே கொஞ்சம் அவருக்கு அந்த ஹேட்ரேட் இருக்குது. ஏன்னா விஜய் அண்ணாவோட மார்க்கெட் பயங்கரமாக போயிடுச்சு. ஸோ அந்த காக்கா கதை அப்போது பேசினவர் இப்போது ஏதாச்சும் ஆறுதலாக பேசிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்வீட்டாக போட்டுட்டு வன்மத்தை கக்கிட்டு போயிட்டார். பொலிட்டீஷியன் கமல்ஹாசன், ஆக்டர் கமல்ஹாசனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொலிட்டீஷியன் கமல்ஹாசன் அவரும் ஏதாச்சும் பேசியிருக்கலாம். பட் அவருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் எந்த அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடந்தாலும், எந்த ஒரு பாராட்டு விழா அப்படி நடந்தாலும் விஜய் அண்ணாவோட போஸ்டரை காட்டுவாங்க, ஃபோட்டோஸை காட்டுவாங்க, இல்லை போஸ்டர்ஸை காட்டுவாங்க. அதை காட்டினோடனே எது காட்டுவாங்க, அப்போ தான் அந்த ஈவெண்ட்டில் ஒரு வைப்பு க்ரியேட் ஆகும். ஸோ விஜய் அண்ணாவோட பேர் வச்சு இவனுங்கள்லாம் சம்பாதிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கேள்வியும் கேட்பாங்க, எந்த